வெல்கம் டு லேர்ன் சிஎஸ் வித் செல்வி சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோங்க. ஆல்ரெடி ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூனிட் 2 டிபிஎம்எஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷினுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 3 செட் கொஷின்ஸு. ஸோ வேணுங்கிறவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து யூனிட் 7 பைத்தான் ப்ரோக்ராமிங் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே 6 கிளாஸஸில் தான் இருக்கும். வீடியோக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பிக்கு படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இன்றைக்கான கான்செப்ட் போயிடலாமா? ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் ஆல்ரெடியில் டாபிக் 1 ஃபஸ்ட்டு பார்ட் முடிச்சிட்டோம், 3rd பார்ட் முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஸ்ட்ரிங் பார்க்க போகிறோம். சரியா? ஃபங்க்ஷனையும் லைப்ரரிஸையும் வந்து ஃபைனலாக லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டிப்பிள்ஸ் பார்த்ததுக்கப்புறம். ஏன்னா அப்போ தான் வந்து அதோட ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால இப்போ ஸ்ட்ரிங் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் பார்க்கலாமா? ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் சொல்லுவோமா? அந்த கேரக்டர்ஸை வந்து எப்படி அக்சஸ் பண்ணிக்கிறோம், எப்படி அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் தான் அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், இன்னொன்று இம்யூட்டபிள் டைப். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும்னா என்க்ளோஸ்டு வித் கொட்டேஷன்ஸ்குள்ளே மட்டும்தான் ஸ்பெசிஃபை பண்ணால் மட்டும்தான் அது ஸ்ட்ரிங், இல்லைனா அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்காது. இதுதான் மெயினாக அது வந்து ஸ்ட்ரிங்கில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ கொட்டேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோட்ஸையும் சப்போர்ட் பண்ணும், டபுள் கோட்ஸாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணும், ட்ரிபிள் கோட்ஸில் டபுள் கோட்ஸ் வந்தாலும் சப்போர்ட் பண்ணும், ட்ரிபிள் கோட்ஸாக வந்து சிங்கிள் கோட்ஸை கொடுத்தாலும் சப்போர்ட் பண்ணும். சரியா? இதுதான் பைத்தானோட ஃபியூச்சர்ஸ் ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், லேர்ன் சிஎஸ் வித் செல்வியில் டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ டபுள் கொட்டேஷன் ஆரம்பிச்சிங்கன்னா எண்டும் டபுள் கொட்டேஷனில் கொடுங்க. சிங்கிள் கொட்டேஷன் ஆரம்பிச்சிங்கன்னா எண்டும் சிங்கிளில் கொடுங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரிபிள் கோட்ஸ் வந்து சிங்கிளில் கொடுத்தீங்கன்னா எண்ட் பண்ணும்போது ட்ரிபிள் கோட்ஸ் வந்து சிங்கிளில் கொடுங்க. அதே மாதிரி டபுள் கோட்ஸ் வந்து ட்ரிபிளாக கொடுக்க போகிறீங்கனாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கொடுக்குறீங்களோ அதே எண்டு கொடுத்துட்டிங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிடும். இப்போ நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன், ஸ்லைசிங், சர்ச்சிங் அண்ட் டெஸ்டிங், ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங், ஸ்ப்ளிட்டிங் அண்ட் ஜாயினிங், இதெல்லாம் ஸ்ட்ரிங்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங். ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்ட்ரிங்கில். ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அதனால் வந்து என்னென்னா 0லேருந்து தான் இண்டெக்ஸ் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள், பைத்தான் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா 0 to 5 தான் ஆரம்பிக்கும். ஸோ 1 2 0 1 2 3 4 5 நீங்கள் பைத்தான் கொடுத்துருக்கோம். இதுவே நெகட்டிவில் வந்து இண்டெக்ஸ் கொடுத்துறீங்க அப்படின்னா ரிவர்ஸில் வரும். -1 -2 -3 -4 -5 -6 அப்படின்னு நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இதை எப்படி வந்து எடுக்கலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், டெக்ஸ்ட் ஈக்குவல் டு பைத்தான் கொடுத்துருக்கோம். பிரிண்ட்டு டெக்ஸ்ட் ஆஃப் 0னா இண்டெக்ஸ் ஆஃப் 0 என்னது? பிங்கிற வேல்யூ வந்து கொடுக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆஃப் 2 வந்து என்ன இருக்குது? டி கொடுத்துருச்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆஃப் -1 என்னது? இந்த இருக்குது என். அடுத்து -3யோட வேல்யூ ஹச். ஓகேவா? இந்த மாதிரி அதோட இண்டெக்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். இந்த இண்டெக்ஸ் தெரிஞ்சால் தான் ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்லைஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்லைசிங்க்கு வந்து 3 பார்ட் இருக்குது. ஒன்று ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஸ்டெப்பு. ஓகேவா? ஸோ இதில் வந்து 3மே கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், இல்லை எனி 1 கொடுத்துக்கலாம், எனி 2வும் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த கோலன் ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு தான் அது ஃபஸ்ட்டா செகண்டா தேர்டான்னு நம்ம முடிவு பண்ண போகிறோம். இப்போ டெக்ஸ்ட் ஈக்குவல் டு பைத்தான் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு 1:6:2. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1, எண்டிங் 6, ஸ்டெப்பு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டார்டிங் 1லேருந்து எடுத்துக்கிடும், பட் எண்டிங் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 6னா 1 மைனஸ் பண்ணி 5 வரைக்கும் தான் எடுக்கும். எப்படி ரேஞ்சுக்கு பார்த்தோமோ அதே ரூல்ஸ் தான் இங்கே. நீங்கள் எண்டு கொடுத்தீங்கன்னா 1 வந்து மைனஸ் பண்ணிக்கும். இப்போ 1லேருந்து 5 வரைக்கும். ஸோ அப்போ இந்த பார்ட்டை எடுத்துகிட்டு ஸ்டெப்பு வந்து 2 இப்போ 2 ஸ்கிப் பண்ணணும். 2 ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்க்கு அப்புறம் வந்து செகண்ட் வந்து ஹச்சு, அதுக்கப்புறம் செகண்ட் வந்து என். ஸோ YHN தான் இதோட அவுட்புட்டு. ஓகேவா? ஸோ அடுத்து டெக்ஸ்ட் ஆஃப் 2 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்துருக்காங்க, கோலன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங் மட்டும் சொல்லியிருக்காங்க, எண்டிங்கும் ஸ்டெப்பும் சொல்லலைன்னு அர்த்தம். ஸ்டார்டிங் 2னா 2ல் ஆரம்பித்து இருக்கிற ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ THON வரும். சரியா? அடுத்து பாருங்கள், :3 கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சொல்லலை, எண்டிங், இதுக்கு பேர் வந்து எண்டிங். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் சொல்லலை. ஓகேவா? ஸோ செகண்டில் கொடுத்துருக்கனால எண்டிங்.
எண்டு மட்டும் சொல்லியிருக்கும் போது எண்டு வந்து எப்பயுமே வந்து 1 மைனஸ் பண்ணி 2 வரைக்கும் எடுக்கணும். இப்போ ஸ்டார்டிங் 0லேருந்து ஆரம்பித்து 2 வரைக்கும் எடுக்கணும். PYT தான் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1:5 ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க அண்ட் எண்டிங் கொடுத்துருக்காங்க. எண்டிங் வந்து என்ன சொல்லியிருக்கேன், 1 மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 1லேருந்து 4 வரைக்கும் YTHO அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கா. ஸோ அடுத்தது ஸ்டார்டிங்கும் கொடுக்கல, எண்டிங்கும் கொடுக்கல, ஸ்டெப் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் நம்பர் கொடுக்கல, எண்டிங்கும் கொடுக்கல, ஸ்டெப் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் அந்த கோலன் வச்சு தான் நம்ம ஸ்டார்டிங்காக எண்டிங்கான்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஸ்டெப் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா 2 2 மூவ் ஆகும் ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ ஸ்டார்டிங் வந்து BTO, அடுத்தது வந்து 2 மூவ் ஆகிறதுக்கு இல்லை, அதனால PTO அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்து பாருங்கள், ஸ்டார்டிங்கும் கொடுக்கல, எண்டிங்கும் கொடுக்கல, -1 கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்பு என்ன பண்ணுறாங்க, -1 போகணும் அப்படின்னா ரிவர்ஸ்லேருந்து வரும். ஸோ NOHTYP அப்படின்னு பிரிண்ட் ஆகும், அப்படியே ரிவர்ஸில் வரும். ஸோ ரிவர்ஸ்க்கான ஆப்ரேட்டர்ஸ் இது தான் ஸ்லைசிங் பண்ணுறதுக்கு. இது வந்து லாஸ்ட் TRPயில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்லைசிங்லேருந்து கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரியா, லாஸ்ட் TRPயில் இது கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்தது ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள். ஸ்ட்ரிங்கெல்லாம் இம்யூட்டபிள் சொல்லிட்டோம். ஸோ அப்படி கம்பல்சரி நமக்கு மியூட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சமயத்தில் நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் பண்ண முடியும், ஓல்டு ஆப்ஜெக்டில் பண்ண முடியாது. அது எப்படின்னு பார்க்கலாமா? இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், டெக்ஸ்ட் ஈக்குவல் டு பைத்தான் கொடுத்துருக்கோம், டெக்ஸ்ட் ஆஃப் 0 ஜேன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஆஃப் 0 ஈக்குவல் டு ஜேன்னு நீங்கள் அசைன் பண்ணும்போதே என்ன எரர் வந்துடும்னா டைப் எரர் வந்துடும். ஏன்னா இது இம்யூட்டபிள், உங்களால் என்ன பண்ண முடியாது, டெக்ஸ்டாக பைத்தான் கொடுத்தோடனே பைத்தானுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகும், ஒரு ஐடி வந்து க்ரியேட் ஆகும். அந்த ஐடியில் தான் இது இருக்குது. அந்த ஐடியிலே போய் டெக்ஸ்ட் ஆஃப் 0 நான் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸை போய் நீங்கள் ஜேன்னு மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்ற முடியாது. சரியா, ஸோ இதான் ரூல்ஸ் இம்யூட்டபிளுக்கு. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நான் மாற்றி தான் ஆகணும்னா நியூ ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். நியூ ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். எப்படின்னு பார்க்கலாமா? டெக்ஸ்ட் ஈக்குவல் டு பைத்தான் பிரிண்ட் ஐடி ஆஃப் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா, ஸோ பிரிண்ட்டில் வந்து என்ன பண்ணிடணும்னா டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக பைத்தானை பிரிண்ட் பண்ணுறோம், ஐடி கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் நான் டெக்ஸ்ட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கேன், இங்கே டெக்ஸ்ட் ஆஃப் 0 கொடுத்துருக்காங்க, அதுதான் கொடுக்கக்கூடாது, டெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ அப்போ டெக்ஸ்ட் ஈக்குவல்ட்டு ஜே ப்ளஸ் டெக்ஸ்ட்டு 1: அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா, ஸோ ஜே வந்து ஃபஸ்ட்டு இருக்குது, அதோட கன்கார்டினேட் பண்ணுறோம் ப்ளஸ்னா 1 அப்படிங்கன்னா ஒய்யில் வருமா, ஸ்டார்டிங் வந்து 0, ஒய்யில் ஆரம்பித்து எண்டிங் கொடுக்கல, அப்போ ஃபுல்லாக ஒய்லேருந்து ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஸோ ஜே ப்ளஸ் YTHON இதை ஜாயின் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பைத்தான் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தனியாக வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம வேரியபிளை வந்து அசைன்மெண்ட் பண்ணும்போது தனியாக வந்து ஒரு மெமரி லொக்கேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஒரு மெமரி லொக்கேஷனில் இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் கொடுத்தோடனே இது ஒரு மெமரி லொக்கேஷன் க்ரியேட் பண்ணி அதில் தான் போய் ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து ஐடி அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஐடி வந்து ஒரு வேல்யூ இருக்குது, ஜே அந்த ஒய் மாற்றினோம்ல இதோட ஐடி வேறு நம்பரில் இருக்குது. ஸோ அப்போது ஐடி வேறு இருக்குது. அப்போ நியூ ஐடி க்ரியேட் பண்ணி நம்ம மாதிரி மாற்றிக்கலாம். சரியா, ஸோ இந்த அவுட்புட்டில் மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு அப்புறம் தான் ஐடி வரும். நான் வந்து ஐடியை போட்டு அப்புறம் டெக்ஸ்ட் போட்டு அப்படி வராது. சரியா, இது வந்து நான் வந்து டைப்பிங் எரர் தான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ். இதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்னா, 2 ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேஷன் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங்கை ரிப்பீட்டடாக வர வைக்கணும்னா ஸ்டார் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் மெம்பர்ஷிப் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னு நாட் இன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ பாருங்கள், ப்ளஸ் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஸோ இப்போது யூஸ் டு ஜாயின் த ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறதுக்காக ப்ளஸ்ங்கிற ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ A ஈக்குவல் டு ஹலோ, B ஈக்குவல் டு பைத்தான். நான் இங்கே ப்ளஸ் கொடுத்தேன் அப்படின்னா 2 ஸ்ட்ரிங்கையும் ஜாயின் பண்ணும். ஸோ வெறுமனே அந்த கொட்டேஷன் கொடுக்காம ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது எப்படி எடுத்துக்கணும்னா ஸ்பேஸ் இல்லாமல் ஹலோ பைத்தானை கொடுத்துரும். ஸோ அந்த ஸ்பேஸ் கொடுத்துக்கிறதுக்காக தான் இந்த கொட்டேஷன் கொடுத்துருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன்னா என்னது? ஸோ ஒரு வேர்டு திருப்பி வரணும். ஸோ இப்போ நீங்கள் ஹாய்ன்னு கொடுக்குறீங்கன்னா இங்கே அந்த டெக்ஸ்ட்டு *3. ஸோ எத்தனை டைம் ரிப்பீட் ஆகணும்னு கொடுக்குறோம். ஸ்டாருங்கிறது ஆப்ரேட்டர், ஹாய் வந்து 3 டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா ரிப்பீட்டேஷன் ஆகும். ஸோ இந்த கன்கார்டினேஷன்லும் ரிப்பீட்டட்லேயும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. கன்கார்டினேஷனுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 2மே ஸ்ட்ரிங்காக இருக்கணும்,
அதே மாதிரி ரிப்பிட்டேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு ஒரு நம்பர் இருக்கணும். ஸோ இது ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா வந்து என்னதுன்னா ஒர்க் ஆகாது. இப்போ இந்த இடத்துல வந்து பைத்தான் இந்த ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த பைத்தானுக்கு பதிலாக 3 கொடுத்துருக்கீங்கன்னா இது ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ண முடியுமானா முடியாது. சரியா, ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக இருந்தால் தான் கன்கார்டினேட் பண்ண முடியும். அதே மாதிரி ரிப்பிட்டேஷனில் ஒன்று ஸ்ட்ரிங்கு ஒன்று நம்பராக இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கு ஒரு நம்பர் கொடுத்தா தான் அது எத்தனை டைம் வரும் அப்படின்னு காமிக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த இடத்துலையும் ஸ்ட்ரிங்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து எரர் வரும், சிண்டெக்ஸ் எரர் காமிக்கும், சரி டைப் எரர் காமிக்கும். புரிஞ்சுக்கோங்க, இது வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தென் இன் மெம்பர்ஷிப் வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸஸ்லேயே ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கும்போது பார்த்துட்டோம். இருந்தாலும் இங்கே ஒரு வாட்டி சொல்லிடுறேன். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு பைத்தான் கொடுத்தீங்க அப்படின்னா பி இன் டெக்ஸ்டான்னு பார்த்தோன்னா பி டெக்ஸ்ட்டில் இருக்குது, இன்னுன்னா இருக்கான்னு செக் பண்ணுறது ட்ரூ. ஜாவா இன்னான்னு கேட்டால் ஜாவா இல்லை, அதனால் ஃபால்ஸ். ஜாவா நாட் இன் டெக்ஸ்டான்னு கொடுத்தீங்கன்னா ஜாவா இல்லை, அப்போ ட்ரூ கொடுப்பாங்க. ஸோ இதான் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரிங்கில் இருக்க ஸ்ட்ரிங் வந்து கம்பேரிட்டர் ஆப்ரேட்டர்ஸ் வச்சும் கம்பேர் பண்ணலாம். சரியா, எப்படி வந்து நம்பர்ஸை வந்து கம்பேரிசன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ணலாம். கம்பேரிசன் ஆப்ரேட்டரான கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, இது எல்லா ஆப்ரேட்டர்ஸையும் இதில் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்லேருந்து செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து செக் பண்ணுவோம். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு சி கிரேட்டர் தென் டியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸ் வந்திருக்கு. ஸோ சி கிரேட்டர் தென் டியா அப்படின்னா எதுக்கு ஃபால்ஸ் வந்திருக்கு அப்படின்னா சியோட ASCII வேல்யூ எடுத்துக்கணும். சரியா, சியோட ASCII வேல்யூ டியோட ASCII வேல்யூவோட சின்னது. ஸோ அதனால ஃபால்ஸ் கொடுக்குறாங்க. ASCII வேல்யூ வச்சு தான் நம்ம இங்கே பண்ணுவோம். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 கேரக்டர்ஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சிங்கிள் கேரக்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து டபுள் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஏசி அண்ட் ஏபி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரூ கொடுத்துருக்காங்க. எப்படி ட்ரூனா ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் வந்து ரெண்டுக்குமே ஏ தான். ஸோ ரெண்டுக்கும் ஒரே ASCII வேல்யூ தான் கொடுக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா பியோட சி தான் பிக்கஸ்ட். ஸோ அதனால் இது வந்து கரெக்டு. ஓகேவா, ஸோ ASCII வேல்யூ வச்சு தான் இங்கே கம்பேரிசனே நடக்கும். ஸோ அடுத்தது டபுள் ஈக்குவல் டு, ஸோ ஏன்னு கொடுக்குறீங்க இல்லைனா ஏ கொடுக்குறீங்க, எப்படினாலும் சரி பைத்தான் கொடுக்குறீங்க அப்படின்னா டபுள் கொடுக்கும்போது இது சேமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கேயும் பி இங்கேயும் ஒய், ஸோ அதோட ASCII வேல்யூ சேமாக இருக்கும். ஸோ அது வந்து ஈக்குவலுக்கு. நாட் ஈக்குவலுக்கு ஸோ டிஃப்ரெண்ட்டாக 2 ஏயும் செக் பண்ணுறோம், 2 வந்து ஈக்குவலாக இல்லைன்னா ட்ரூ கொடுக்கும், ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர். அது போக ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பில்டிங்னாவே நிறைய ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ 1 by 1 பார்க்கலாம். லென்த் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். லென்த்துனா இங்கே நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். பைத்தான் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குங்க? 1 2 3 4 5 6. இங்கே இண்டெக்ஸ் மாதிரி 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. லென்த்துங்கிறது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தான். ஸோ அதனால் 1 2 3 4 தான் ஸ்டார்ட் பண்ணணும், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பைத்தானோட கேரக்டர்ஸ் 6. அப்பர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸோ ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கோட எல்லா லெட்டர்ஸையும் வந்து அப்பர் கேஸாக மாற்றும். ஓகேவா, லோயர்னா எல்லா லெட்டர்ஸையும் லோயர் கேஸாக மாற்றும். கேபிட்டலைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டலில் மாற்றும். நீங்கள் உள்ள என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். இங்கே எப்படி கம்பல்சரி வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மால்லையும் மித்த எல்லாத்தையும் வந்து கேபிட்டல்லையும் போடணுமான்னு அவசியம் இல்லை. ஸ்மால் லெட்டரில் கொடுத்தா கூட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டலாக மாற்றுறதுக்கு தான் கேபிட்டலைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டில். இந்த டைட்டில் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கோட ஒவ்வொரு வேர்டோட ஃபஸ்ட்டு கேரக்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து கேபிட்டலாக மாற்றும். அடுத்து ஸ்வாப் கேசஸ்னால் நீங்கள் என்ன கேஸ் கொடுத்துருக்கீங்களோ அதில் வந்து கேபிட்டல் இருந்துச்சுன்னா ஸ்மாலாக மாற்றும், ஸ்மாலாக இருந்தால் கேபிட்டல் மாற்றும். இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே பிங்கிறது கேபிட்டலில் இருக்குது ஸ்மாலில் மாறிடுச்சு, ஒய்ங்கிறது ஸ்மாலில் இருக்குது கேபிட்டலில் மாறிடுச்சு, டீங்கிறது ஸ்மாலில் இருக்குது இங்கே வந்து கேபிட்டலில் மாறிடுச்சு. சரி, கேபிட்டலில் இருக்குது ஸ்மாலில் மாறிடுச்சு. ஓகேவா, இந்த மாதிரி மாற்றுறது தான் ஸ்வாப் கேஸுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிப் அப்படின்னா என்ன சொல்லுவோன்னா ரிமூவ் த அன்வான்ட் ஒயிட் ஸ்பேசஸ். பிகினிங்லேயும் சரி எண்டிங்லேயும் சரி தேவையில்லாமல் ஒயிட் ஸ்பேசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து எண்டில் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அதை அவாய்ட் பண்ணும். இதுவே லெஃப்ட்டு ரைட் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. லெஃப்ட் ஸ்ட்ரிப் அப்படின்னு எடுத்துட்டோன்னா லெஃப்ட்டில் இருக்கிற ஸ்பேஸை ரிமூவ் பண்ணும், ரைட் ஸ்ட்ரிப் எடுத்துட்டிங்கன்னா ரைட்டில் இருக்கிற ஸ்பேஸை ரிமூவ் பண்ணும். இங்கே பார்த்தீங்களா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு பைத்தான் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து முடிக்கும் போது ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். சரியா, அடுத்து ரீப்ளேஸ். ஸோ ஐ லைக் ஜாவான்னு கொடுத்துருக்கோம்.
ரீப்ளேஸ்ன்னு கொடுத்துட்டு ஜாவா ஃபஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் பைத்தான் கொடுக்கணும். இங்கே ஓல்டு ஸ்ட்ரிங் அங்கே கொடுக்கணும், இங்கே நியூ ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும். ஸோ கொடுத்தீங்கன்னா ஜாவாக்கு பதிலாக பைத்தான் மாறிடும். ஸோ ஐ லைக் பைத்தான். இது வந்து ரீப்ளேஸ்க்கு. அதுக்கப்புறம் ஃபைண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் கொடுத்துருக்கோம், ஃபைண்ட் ஆப் டி கொடுத்துருக்கோன்னா டீயோட இண்டெக்ஸ் பொசிஷன் எது அப்படின்னு ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் PYT, டி இங்கே இருக்குது, டி வந்து 0 1 2 செகண்ட் பொசிஷனில் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கா. ஸோ ஆன்சர் வந்து 2ன்னு காமிக்கும். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் இதில் இல்லாதது கொடுக்குறீங்க, கொட்டேஷனுக்குள்ளே நான் எக்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸுங்கிறது இங்கே இல்லை அப்படின்னா -1ன்னு ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணும். ஃபைண்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் அந்த கேரக்டர்ஸ் இல்லை, ஃபைண்ட் பண்ண முடியல அப்படின்னா -1 ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ எதை ரிட்டர்ன் பண்ணணும்னு கேட்கலாம். ஸோ அடுத்து இண்டெக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் மாதிரியே தான். பட் இந்த இண்டெக்ஸ் என்னென்னா ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸோட இண்டெக்ஸை வந்து கொடுக்கும். ஸோ இண்டெக்ஸை கொடுக்கும்போது 2 ரிப்பீட்டட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 கேரக்டர் ரிப்பீட்டட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வர்ற கேரக்டர்ஸோட அந்த ஸ்ட்ரிங்கை தான் எடுத்துக்கணும். இப்போ ஹலோ எடுத்துக்கணும்னா எல் வந்து 2 டைம்ஸ் வந்துருக்கு, 0 1 2 3 4ன்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்போது நீங்கள் இண்டெக்ஸ் ஆஃப் எல் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 2வை தான் கொடுக்கும், அடுத்த லெட்டர்ஸ்க்கு போகாது. சரியா? ஸோ இதுதான் இதோட ஒர்க்கு. ஸோ வந்து சப்போஸ் வந்து இல்லை இண்டெக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இல்லாத ஒன்று கொடுக்குறீங்க, எக்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கொடுத்த மாதிரி சொல்கிறேன். எக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே வந்து வேல்யூ எரரை கொடுக்கும். ஃபைண்டுக்கும் இண்டெக்ஸுக்கும் இதான் வித்தியாசம். ஃபைண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ சப்போஸ் அதில் வேல்யூ ஃபைண்ட் ஆகலை அப்படின்னா -1 ரிட்டர்ன் பண்ணும், எரர் காமிக்காது. ஆனால் இண்டெக்ஸில் வந்து கிடைக்கல அப்படின்னா, ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா வேல்யூ எரரை காமிச்சிடும். ஓகேங்களா? இந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு கவுண்ட். இப்போ பனானான்னு கொடுத்துட்டு .countன்னு கொடுத்துட்டு ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா, ஸோ அந்த கேரக்டர் எத்தனை டைம் வந்திருக்கு அப்படின்னு கொடுக்கும். கேரக்டர் மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்லை, ஸோ சப்ஸ்ட்ரிங்கும் கொடுக்கலாம், PY அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் வித், எதில் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு செக் பண்ணலாம். சரியா? எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அது ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பைத்தான் ஸ்டார்ட் வித் PYயில் ஸ்டார்ட் பண்ணுதான்னு கேட்டால் எஸ் ட்ரூ, PYயில் தான் ஸ்டார்ட் பண்ணுது. எண்ட் வித் ஆனான்னு செக் பண்ணுறோம், எஸ் ட்ரூ, எண்ட் வித் ஆனில் தான் முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஸ்ப்ளிட் அடுத்து. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? ஏன்னா ப்ரோக்ராம் அவுட்புட் பேஸ்ட் வந்து ப்ரோக்ராம் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ப்ளிட்டு ஸ்லைசிங் இதை வச்சு தான் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட்டுன்னு எடுத்துட்டோன்னா, ஸோ இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்க, அந்த ஸ்ட்ரிங்கை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா .split அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு வேர்டு வைஸாக அதை ஸ்ப்ளிட் பண்ணி அதை ஒரு லிஸ்ட்டாக காமிக்கும். ஸ்ப்ளிட் பண்ணி என்ன காமிக்கும், லிஸ்ட்டாக காமிக்கும். இப்போ பைத்தான் இஸ் ஈஸினா பைத்தான் தனியாக, இஸ் தனியாக, ஈஸி தனியாக, அந்த ஸ்பேஸை வச்சு தான் வேர்டுங்கிறத பிரிக்கும். ஒவ்வொரு வேர்டாக பிரிச்சுட்டு அதை லிஸ்ட்டில் போட்டுரும். அவுட்புட் எப்படி கொடுக்கும், லிஸ்ட்டில் கொடுக்கும். அவுட்புட்டை வந்து எதில் கொடுக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஜாயின், இதை ஸ்பெசிஃபிக்காகவும் நம்ம பிரிக்கலாம். இதுலேருந்து எனக்கு பிரிக்கணும் அப்படின்னாலும் பிரிக்கலாம். ஸோ வெறும் ஸ்ப்ளிட்டு கொடுத்தீங்கன்னா இப்படி தான் பண்ணும். அதுக்கப்புறம் ஜாயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வேர்டு கொடுத்துருக்கீங்க, அதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு லெட்டரை வந்து ஜாயின் பண்ணி காமிக்கிறது, அந்த மாதிரி கொடுக்குறது ஜாயினில் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்கைப்புன்னு கொடுத்துட்டு .join ABC அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இந்த கைப்பனை வந்து ஜாயின் பண்ணும். ஏ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கைப்பன், அதுக்கப்புறம் பி, மறுபடியும் ஒரு ஸ்கைப்பன் கொடுத்துட்டு சி கொடுக்கும். ஸோ இதுதான் ஜாயின் ஆப்ரேஷனும் இருக்குது. ஸ்டார் கொடுத்தீங்கன்னா A ஸ்டாரு B ஸ்டாரு Cன்னு வரும். சரியா? அடுத்து இஸ் டிஜிட்டா கொடுத்துருக்கிறதுல இது வந்து டிஜிட்டா, இது வந்து அல்பபெட்டா, இது அல்பன் நியூமரிக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், செக் whether ஆல் த கேரக்டர்ஸ் ஆர் டிஜிட்டான்னு பார்க்க போகிறோம். ஸோ 1 2 3 4 5 கொடுத்துட்டு இஸ் டிஜிட் கொடுத்தீங்கன்னா ட்ரூ. இது எல்லாமே என்னது தான், நம்பர்ஸ் தான், டிஜிட்ஸ் தான். ஸோ இதுவே ஆல்பா, ஸோ எல்லாமே ஆல்பபெட்ஸா அப்படின்னு செக் பண்ணுறோம். எஸ் ட்ரூ, பைத்தான் அப்படின்னு கொடுத்துருக்கனால இது வந்து எல்லாமே ஆல்பபெட்ஸ். ஸோ சப்போஸ் நம்பர்ஸையும் ஆல்பபெட்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ் கிடைக்கும். இங்கே வந்து என்னென்னா ஸ்பேஸா அப்படின்னு செக் பண்ணுறது. எஸ் இது வந்து என்ன இருக்குது, இது வந்து ஸ்பேஸ் அப்படின்னா ட்ரூ. ஸோ அதே மாதிரி இஸ் லோயரான்னு செக் பண்ணலாம். எல்லா லெட்டர்ஸுமே லோயரில் இருக்குன்னா இஸ் லோயர்னு அர்த்தம், ட்ரூ. எல்லா லெட்டர்லாம் கேபிட்டல் இருக்குன்னா இஸ் அப்பர்னு அர்த்தம், ட்ரூ. ஸோ சப்போஸ் இந்த இதை மாற்றி கொடுக்குறீங்கன்னா இங்கே ஃபால்ஸ் கிடைக்கும். சரியா? அதுக்கப்புறம் சென்டரில் எப்படி வந்து அந்த பைத்தான்ங்கிறத அசைன் பண்ணுறது. ஸோ அப்படி வந்து பைத்தான்ங்கிற ஸ்ட்ரிங் இருக்குன்னா சென்டர் 10 ஸ்டார் கொடுக்குறீங்க அப்படின்னா
டோட்டலாக 10 கேரக்டர்ஸ்க்கான இடம் ஒதுக்கிட்டு ஸோ பைத்தான் வந்து சென்டரில் வச்சுட்டு ரிமைனிங் இடத்துல ஃபுல்லாக ஸ்டார் கொடுத்துரும். ஸோ இதில் வந்து டோட்டலாக 6 கேரக்டர்ஸ் இருக்குது. 10 அப்படிங்கும்போது 10 பொசிஷன் கொடுத்துட்டு இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 டோட்டலாக 10 வந்துருச்சா. ஸோ இப்படி வந்து சென்டர் அலைன்மெண்ட் நம்ம பண்ணலாம். இங்கே ஸ்டாருக்கு பதிலாக நீங்கள் என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். சரியா. அதுக்கப்புறம் எல் செஸ்ட் அப்படின்னா லெஃப்ட்டில் அந்த பைத்தான்ங்கிறது வரணும். ரிமைனிங் ஸ்பேஸில் ஃபுல்லாக என்ன கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன கேரக்டர் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ அந்த கேரக்டர்ஸ் வரணும். ஸோ இப்போ நான் லெஃப்ட்டில் பைத்தான் வந்துட்டு ரிமைனிங் இருக்கிற அந்த 4 டிஜிட்ஸ்க்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம், 4 கேரக்டர்ஸ்க்கு வந்து சின்னதாக ஒரு மைனஸ் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். சரியா. ஸோ அடுத்தது ஆர்ஜஸ்ட் அப்படியே ரைட்டில் கொடுக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கா அந்த கேரக்டர் கொடுக்கும். இங்கே பாருங்கள் ரைட்டில் கொடுத்துருக்கா. ஸோ பைத்தானை வந்து ரைட்டில் கொடுத்துட்டு ஸோ அந்த மைனஸ் அப்படிங்கிறத ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. இதை ஜஸ்ட்டு ரைட் அப்படின்னு அர்த்தம். இஸ் ஜீரோ ஃபில் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி வந்து 0 வந்து ஃபில் பண்ணுறது. இப்போ 5 கேரக்டர்ஸ் எடுத்துருச்சுன்னா இதில் 2 தான் இருக்குது. அந்த 2 போட்டு ரிமைனிங் எல்லாத்துலேயும் 0 ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம். லெஃப்ட்டில் வந்து 0 ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்ட்டிஷன்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு செப்பரேட்டர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த செப்பரேட்டர்லேருந்து அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட்டாக பிரிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பைத்தான் இஸ் ஈஸின்னு கொடுத்துருக்கோன்னா பார்ட்டிஷன் கொடுத்துட்டு இஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இஸ் இருக்குன்னா இஸ்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு பார்ட்டாக பிரிச்சிடும். இஸ்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு பார்ட்டாக பிரிச்சிடும். பைத்தான் தனியாக, இஸ் தனியாக, ஈஸி தனியாக கொடுத்துருக்கு. ஆனால் பிரித்ததை ட்ரிப்பிளில் கொடுத்துருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்ப்ளிட்டு பார்த்தோம். ஸ்ப்ளிட்டு வந்து வேர்டாக பிரித்து லிஸ்ட்டில் கொடுக்கும். இங்கே நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட்டா கொடுத்துட்டோன்னா அதுலேருந்து வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ சப்போஸ் இந்த இஸ்ஸுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன்னா ஹச் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஹச் கொடுக்குறேன்னா இந்த ஹச்சுக்கு முன்னாடி பின்னாடி ஸோ இப்படி பிரிக்கும். இப்போ பிஒய்டின்னு ஒரு தனியாக ஒன்றும், அதுக்கப்புறம் ஹச்சு தனியாகவும், ரிமைனிங் ஓஎன்லேருந்து இஸ் ஈஸி தனியாகவும் நமக்கு செப்பரேட் ஆகி வரும். ட்ரிப்பிளில் கிடைக்கும். சரியா. நீங்கள் என்ன கேரக்டர் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ அதிலேருந்து அப்படியே வந்து பார்ட்டாக பிரிக்கும். இது வந்து பார்ட்டிஷியன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் ரிமூவ் சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா என்னதுன்னா முன்னாடி இருக்க பாட்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது. கரெக்டு தானே. ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் டாட் ரிமூவ் ப்ரிஃபிக்ஸில் பைத்தான் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பைத்தான் அப்படிங்கிற வேர்டை அப்படியே வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி பைத்தான் டாட் பிஒய் அப்படின்னு கொடுத்துட்டு ரிமூவ் பிஎக்ஸ் டாட் பிஒய் கொடுத்தீங்கன்னா அந்த டாட் பிஒயை மட்டும் ரிமூவ் பண்ணும். இந்த பைத்தானுக்கு பதிலாக பிஒய் மட்டும் கொடுத்தா கூட டிஹெச்ஓஎன் ப்ரோக்ராமிங்னு வரும். நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை மட்டும் இந்த ப்ரிஃபிக்ஸில் முன்னாடி இருக்கிறது ரிமூவ் பண்ணுறதுக்கு, பின்னாடி இருக்கிறது ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் ப்ரிஃபிக்ஸ் அண்டு சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது ஸ்ட்ரிங் ஃபார்மெட். இப்போ வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஸ்ட்ரிங்கை வந்து ஃபார்மெட் பண்ணுறது, அந்த அவுட்புட் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைன் த ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர்ஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் இப்போ சொன்னேன். ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷனில் ஸோ ப்ளஸ் ஆப்ரேட்டர்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஒன்று ஸ்ட்ரிங்கு ஒன்று நம்பர்னு இருந்துச்சுன்னா அதை ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். கரெக்டாக. ஒரு ஸ்ட்ரிங் ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக இருந்தால் தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ டைப் வேறு இருந்தால் ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். ஸோ அப்படி டைப் வேறு இருக்குது, நான் ஜாயின் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரிங் ஃபார்மெட் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஸ்ட்ரிங் அண்ட் ஃபார்மெட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஃபார்மெட் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏஜ் ஈக்குவல் டு 36 டெக்ஸ்ட்டில் மை நேம் இஸ் ஜாயின் ஐ ஆம் அப்படின்னு கொடுத்துட்டு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஏஜ்னு நான் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த இடத்துல டைப் எரர் காமிக்கும். ஸோ பார்த்தீங்களா, மஸ்ட் பி ஸ்ட்ரிங் நாட் இன்ட். ஸோ ஸ்ட்ரிங்கையும் இன்ட்டையும் ஜாயின் பண்ண முடியாது, அதுவும் ஸ்ட்ரிங்காக இருந்தால் தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எரர் காமிக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறது, நம்பரையும் ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்று எஃப் ஸ்ட்ரிங்கு இல்லைனா ஃபார்மெட் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ எஃப் ஸ்ட்ரிங்கு அண்ட் ஃபார்மெட் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா. எஃப் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்கன்னா பைத்தான் 3.6 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எஃப் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எஃப் அப்படிங்கிற ஒரு லெட்டர்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். எங்கெல்லாம் நம்பர்ஸ் நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராக்கெட்டுக்கு பேர் வந்து பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த ப்ராக்கெட்டுக்கு நேம் வந்து பிளேஸ் ஹோல்டர். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஏஜ் ஈக்குவல் டு 36, டெக்ஸ்ட் ஈக்குவல் டு எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப் ஃபார்மெட் அப்படிங்கிறதுனால எஃப்னு ஆரம்பித்து கொட்டேஷனுக்குள்ளே மை நேம் இஸ் ஜான் கமா கொடுத்து ஐ ஆம் அப்படின்னு கொடுத்துட்டு ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கொட்டேஷன்ஸ்குள்ளே தான் முடிச்சிருக்காங்க. பிரிண்ட்டு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அவுட்புட் எப்படி வருது பாருங்கள், மை நேம் இஸ் ஜான் ஐ ஆம் 36. இந்த ஏஜோட வேல்யூ இங்கே வந்துருச்சு. சரியா? இந்த இதை வந்து லாஸ்ட்டில் தான் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை, பிளேஸ் ஹோல்டரை நீங்கள் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 2ல் பாருங்கள், ப்ரைஸ் ஈக்குவல் டு 59 கொடுத்துருக்காங்களா? 59 கொடுத்துட்டு அதே டெக்ஸ்ட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் த ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ப்ரைஸ் ஹோல்டர் கொடுத்துட்டு பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த 59 அசைன் ஆகும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் எங்கே அந்த பிளேஸ் ஹோல்டர் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் எஃப் ஸ்ட்ரிங்லே தான். ஸோ ப்ரைஸ் ஈக்குவல் டு 59, எஃப் ப்ரைஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து இப்படி வந்து கோலன் வச்சு டாட் வச்சு 2F கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டெசிமல் பாயிண்டில் ஆஃப்டர் 2 டெசிமல் பாயிண்ட் வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்லுவோன்னா, நம்ம என்ன வேரியபிளோ அந்த வேரியபிளை கொடுத்துட்டு ஒரு கோலன் அப்புறம் ஒரு டாட்டு அதுக்கப்புறம் 2F ஃப்ளோட்டிங் பாயிண்ட் தானே எடுப்போம். ஸோ 2F. இப்போ ஆன்சர் எப்படி வருதுங்க பாருங்கள், ப்ரைஸஸ் $59.00 வருதா? ஸோ இப்படியும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், பெர்ஃபார்ம் த மேத் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாமானா பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அந்த பிளேஸ் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்டு 20*59 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியும் ஃபார்மெட் பண்ணிக்கலாம். இப்படிலாம் வந்து எஃப் வச்சுட்டு நமக்கு தேவையான ஃபார்மெட் வச்சுக்கலாம். ஸோ எஃப்னு முன்னாடி கொடுக்கணும், அதே மாதிரி எங்கெல்லாம் வேல்யூ வரணுமோ அங்கே பிளேஸ் ஹோல்டர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். பிளேஸ் ஹோல்டரில் இந்த மாதிரி நம்ம ஃபார்மெட்டும் செட் பண்ணலாம். இது மாதிரி வேறு என்ன ஃபார்மெட் இருக்குன்னு இந்த ஃபார்மெட் ஃபங்க்ஷனில் சொல்கிறேன். ஸோ அதையும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபார்மெட் மெத்தட். இந்த எஃப் கொடுத்தாலும் அதுக்கு பதிலாக ஃபார்மெட்டுங்கிற மெத்தட் எப்படி டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, கண்ட்ரோல் ஹவு திஸ் வேல்யூஸ் ஆர் டிஸ்பிளேட். வேல்யூ எப்படி டிஸ்பிளே ஆகுறதுங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபார்மெட் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நேம் ரவின்னு கொடுத்துட்டு ஹலோ அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, டாட் ஃபார்மெட் ஆஃப் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டாட் ஃபார்மெட் ஆஃப் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்துச்சுன்னா நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, எப்படி ஆன்சர் வரும்னா, ஹலோ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த லைனில் நேமுக்கானது என்னது ரவி அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். சரியா? ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டு நீட்டாக வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கலாமா. ஸோ இதுவே மல்டிபிள் வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் ஃபார்மெட் மூலமாக. ஸோ நேமு ரவி, ஏஜ் 25, சிட்டி சென்னை. இப்போ நேம் கொடுத்து ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க, கமா ஏஜ் கொடுத்துட்டு அந்த பிளேஸ் ஹோல்டர் கொடுங்க, சிட்டி கொடுத்து பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துங்க, டாட் ஃபார்மெட் கொடுத்துட்டு நேமு ஏஜ் சிட்டின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மெட்டாக வரும். கமா போட்டு நேமு ரவி அதுக்கப்புறம் கமா கொடுத்து ஏஜ் 25 சிட்டி சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். சரியா? அடுத்து வேறு என்ன ஃபார்மெட் இருக்குதுன்னு பார்க்கலாமா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ப்ரைஸின்னு கொடுத்துட்டு 25.6789 கொடுத்துருக்காங்க அண்ட் x ஈக்குவல் டு 23 கொடுத்துருக்காங்க. இது எப்படிலாம் ஃபார்மேட் பண்ணலாம் அப்படின்னா, பிளேஸ் ஹோல்டரில் கோலன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு டாட் கொடுக்கணும். டாட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வெறும் எஃப் கொடுத்தீங்க அப்படின்னா, இங்கே 2F கொடுக்குறோம் அப்படின்னா ஃபார்மேட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கணும். ஆன்சரில் பாருங்கள், ப்ரைஸ் ஈக்குவல் டு 25.68 2 வேல்யூஸ்க்கு எடுத்துக்கும் போது அதை ரவுண்ட் அப் பண்ணிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் 68 நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து டெசிமல் பாயிண்ட்டை வந்து இல்லாமல் நமக்கு இண்டீஜர் வேல்யூவாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது கோலன் டாட் டி கொடுத்தீங்கன்னா அது வந்து இண்டீஜர் வேல்யூவாக பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி இங்கே கோலன் டாட் கொடுத்து 3F கொடுத்துருக்கேன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 கேரக்டர்ஸ் 3 டிஜிட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு சேஞ்சிங் த ஆர்டர் சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் சேஞ்ச் பண்ணிக்கலாமா. இப்போ பாருங்கள், இப்போ ஃபார்மெட்டு பைத்தானு ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பொதுவாக வந்து எப்படி பிரிண்ட் ஆகும்னா பைத்தான் ஃபஸ்ட்டும் ப்ரோக்ராமிங் வந்து செகண்டும் பிரிண்ட் ஆகும். பட் எனக்கு ஆர்டர் மாற்றி நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த இடத்துல மாற்றிக்கலாம். நான் வந்து பிளேஸ் ஹோல்டரில் 1 கொடுத்தேன்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ மாதிரி எடுத்துக்கணும். இந்த ஃபார்மேட்டில் இண்டெக்ஸ் வந்து 0 வந்து பைத்தானு 1 வந்து ப்ரோக்ராமிங். ஸோ நான் இங்கே 1 கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங்கும் அடுத்து 0 கொடுக்குறேன்னா செகண்ட் வந்து பைத்தானும் வரும். ஸோ இந்த மாதிரி கூட நமக்கு வந்து ஃபார்மேட் மூலமாக என்ன கொடுத்துக்கலாம்னா இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துக்கலாமா.
ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் 0 1 கொடுத்தீங்க அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் பிரிண்ட் பண்ணும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஆர்டரை சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். 1ன்னு கொடுத்தீங்கன்னா இண்டெக்ஸ் 1ல் இருக்கிற ப்ரோக்ராமிங் டைப் ஆகும். ஸோ 0 கொடுத்தீங்கன்னா இண்டெக்ஸ் 0ல் இருக்க பைத்தான் வரும். சரியா? அடுத்து இப்போ இந்த எக்ஸாம் பாருங்கள். 1000 செப்பரேட்டர் எப்படி வருது அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் கொடுத்துட்டு பிரிண்ட் அந்த பிளேஸ் ஹோல்டரில் கோலன் கமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபார்மட் சேலரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தௌசண்ட்ஸ்க்குள்ளே அந்த செப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிடும். ஸோ அதாவது 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஒரு என்ன பண்ணணும் கமா கொடுக்கும். ஸோ நம்ம இந்தியன் நம்பர்ஸில் எப்படி கொடுப்போம் அப்படின்னா எத்தனை 0 இருக்குது அப்படின்னா 6 zeros இருக்குது. 6 0 இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம இந்தியன் நம்பர் சிஸ்டம் கொடுப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 அப்புறம் 2 எடுத்துகிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 2 அப்படி நமக்கு போகும். பட் வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் நம்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 3 தான் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 3 அடுத்த 3 இப்படி தான் கமா கொடுப்பாங்க. இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் தான் இங்கே யூஸ் பண்ண முடியும். நீங்கள் செப்பரேட்டர்னு உடனே அவுட்புட்டுக்கு என்ன போட்டக்கூடாது கடகடன்னு. ஸோ நம்ம இந்தியன் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணும். 3 3 தான் கொட்டேஷன்ஸ் கொடுக்கும். அந்த கமா வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜாக ஃபார்மேட் பண்ணலாமா, பர்சன்டேஜாக ஃபார்மேட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வேல்யூ ஈக்குவல் டு 0.75 கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இதை பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு கோலன் டாட்டு 2%. 2 அப்படின்னா மாறிடுச்சா? ஒரு நிமிஷம். எஸ் இதாக இருக்குது. கோலன் டாட்டு 2% அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ வந்து 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 கிடைக்கும். அந்த டாட்டு அப்படிங்கிறது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2. ஸோ அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் 0.75 பர்சன்டேஜாக மாற்றி 75% அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கும். சரியா? இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா வித்து செட் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே பார்த்தோம்ல ஃபார்மட்டிங்கில் எஃப் கொடுக்கும்போது ஸோ அதே தான் இங்கே பைத்தான் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல கோலன் 10 கொடுக்குறோம் அப்படின்னா பைத்தான் அப்படிங்கிறதுக்கு 10 பொசிஷன் வந்து எடுத்துக்கிடும். ஸோ எப்பயுமே லெஃப்ட் அலைன்மெண்ட் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ரிமைனிங் 4 வந்து இந்த லைட்டில் இருக்கிறதால நமக்கு தெரியாது. ஸோ இதில் ஸ்பெசிஃபை பண்ணி நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஃபில் கேரக்டர்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ we can specify the character fill the empty space. எம்டி ஸ்பேஸில் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஸ்டார் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஸ்டாரு இந்த மாதிரி ஒரு கேப்பு 10. இந்த கேப் அப்படிங்கிறது சென்டருக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார்மட் நேம் கொடுத்துட்டிங்கன்னா 10 எடுத்துக்கிட்டு ஸோ அதில் நடுவில் பைத்தான் வச்சுட்டு மீதி இடத்துல ஸ்டார் கொடுப்போம். அங்கே எஃப்பில் செஞ்சோல அதுவே இங்கே ஃபார்மெட்டில் எப்படி செய்கிறோன்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் லெஃப்ட் அலைன்மெண்ட். இங்கே லெஃப்ட் அங்கே வந்து லெஃப்ட்டுக்கு வந்து ஆர் ஜஸ்ட்டு ரைட்டுக்கு வந்து லெஃப்ட்டுக்கு வந்து எல் ஜஸ்ட்டு ரைட்டுக்கு வந்து ஆர் ஜஸ்ட் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட்டுக்கு வந்து லெஃப்ட்டுக்கு இது ரைட்டுக்கு இது அவ்வளோதான். ஒரு கோலன் கொடுத்து லெஃப்ட்டுக்கு இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எத்தனை ஸ்பேஸ் எத்தனை கேரக்டர் வேணுமோ அத்தனை கேரக்டர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்படி செட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். பைத்தான் லெஃப்ட் அப்படிங்கும் போது இங்கே வந்து என்னது 10 கொடுத்துருக்கீங்க. ஸோ இங்கே 4 விட்டுட்டு அதுக்கப்புறம் டைப் ஆகும். இங்கே அது வந்து சென்டர்னு கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் 2 பக்கமும். ஸோ அதனால தான் அங்கே சென்டருக்கு வந்து இந்த சிம்பிள் கொடுத்தேன்னா சென்டருக்கு வந்து இந்த சிம்பிள். ஸோ அதுக்கப்புறம் 0 பேடிங் என்ன கொடுக்கலாம் 0 ரைட்டுக்கு வந்து என்னென்னா ரைட்டுக்கு வந்து இந்த சிம்பிள் கொடுத்தீங்கன்னா ரைட்டில் மாறிடும். இப்போ 0 பேடிங் எடுத்துக்கோங்க. 0 பேடிங்னா இப்போ நான் 25 கொடுத்துட்டு 5D கொடுத்துருக்கேன். கோலன் கொடுத்துட்டு 05 அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா 0 வந்து 5 பொசிஷன்ஸ் எடுத்துக்கிறோம். மொத்தம் வந்து 5 பொசிஷன் எடுத்துகிட்டு அதில் ரிமைனிங் பொசிஷனில் 0 கொடுக்கும். ஸோ 25 எடுத்துகிட்டு ரிமைனிங் பொசிஷனில் 0 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்மட்டிங். ஸோ அடுத்த ஃபார்மட்டிங் பாருங்கள். ஆக்டலு பைனரி நம்பர் ஹெக்ஸாடெசிமல் கண்டுபிடிக்கலாமானா ஸோ அதுவும் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்பர் 10 கொடுத்துட்டேன். 10 கொடுத்துட்டு கோலன் பி கொடுத்தீங்க பிளேஸ் ஹோல்டர்னால் பைனரி நம்பராக மாற்றி 1010 வரும். ஸோ ஆக்டல் நம்பராக மாற்றிங்கன்னா 10க்கு ஆக்டல் நம்பர் வந்து 12. ஸோ ஹெக்ஸாடெசிமலாக மாற்றுறீங்க அப்படின்னா எக்ஸ் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து ஓ கொடுக்கணும். ஆக்டலுக்கு வந்து ஓ கொடுக்கணும். ஹெக்ஸாடெசிமலுக்கு வந்து எக்ஸ் கொடுக்கணும். நம்பர் 10க்கு வந்து என்ன வரும்னா ஏ வரும். ஸோ அப்போ பைனரினா பி, ஆக்டல்னா ஓ, ஹெக்ஸாடெசிமல்னா எக்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் வந்து ஃபார்மட்டிங்கில் வரும். ஸோ கொடுத்துட்டு இங்கே ஃபார்மெட் ஆஃப் அந்த வேல்யூபிளை கொடுத்துட்டிங்கன்னா பிரிண்ட் ஆகிடும். ஸோ அடுத்து ஃபார்மெட் வித் லிஸ்ட்டு எப்படி ஃபார்மெட் பண்ணலாம். ஸோ லிஸ்ட்டை இண்டெக்ஸ் வைஸாக எப்படி வந்து ஸ்ட்ரிங்காக எடுக்கலாம். சரியா? ஸ்ட்ரிங்கில் எடுக்கிறதுக்கு இது ஓகேவா? ஸோ 10 20 30 கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருவோம் நமக்கு தேவையானது. தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளேஸ் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்டு 0ல் இண்டெக்ஸ்க்குள்ளே 0 கொடுக்கணும்.
டாட் ஃபார்மெட் ஆஃப் நம்பர் அந்த வேரியபிள் கொடுத்தீங்கன்னா இண்டெக்ஸ் 0 இருக்கிற வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே காமிச்சு ஃபஸ்ட்டு 10 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கேப் கேரக்டர் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுக்குறீங்க, கொட்டேஷனுக்குள்ளே தான் ஸ்ட்ரிங் கொடுப்போம். அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இன்னொரு கொட்டேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்பிரட்டரால் அதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இன்டர்பிரட் பண்ணி கொண்டு வர முடியாது. இதில் எது ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு அது கன்ஃபியூஸ் ஆகிரும். ஸோ இது வந்து சின்டெக்ஸ் எரர் காமிக்கும். ஸோ எனக்கு வேணும், கண்டிப்பாக கொட்டேஷன் வேணுமே அப்படிங்கிற சமயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்கேப் கேரக்டரானா இங்கே ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். ஸோ கொட்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்லாஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கொட்டேஷனையும் ஒரு கேரக்டர்ஸ் மாதிரி அதை எடுத்துகிட்டு அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். சரியா? அதுக்கு தான் எஸ்கேப் கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இது போக வேறு என்ன எஸ்கேப் சீக்வன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொட்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா முன்னாடி பேக் ஸ்லாஷ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பேக் ஸ்லாஷ் கொடுக்கணுன்னா கூட முன்னாடி ஒரு பேக் ஸ்லாஷ் கொடுக்கணும். நியூ லைன்னா பேக் ஸ்லாஷ் n, கேரேஜ் ரிட்டர்னா பேக் ஸ்லாஷ் r, டேப்னா பேக் ஸ்லாஷ் t, பேக் ஸ்பேஸ்னா பேக் ஸ்லாஷ் b. அதே மாதிரி ஃபார்ம் ஃபீடுக்கு f, ஆக்டலுக்கு வந்து ஓவா கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸா வேல்யூக்கு ஹச்சுன்னு கொடுக்கணும். ஸோ இவ்வளோ தான் ஸ்ட்ரிங்கில் இவ்வளோவான இருக்குது. ஸோ இது இன்னும் ப்ரோக்ராமிங்கில் போடும்போது மோர் தென் 1 ஆப்ரேட்டர்ஸை சேர்த்து போடும்போது இன்னும் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி ஸ்ட்ரிங்கை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கான எம்சிக்யூ வேணும் அப்படின்னா 6:30 ஷார்ட்ஸில் வரும். அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி அதோட ஆன்சர் வந்து கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க. வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நீங்கள் லைக் போடுறீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னு ஒரு மீனிங் இருக்குது. சரிங்களா? நடுவில் பார்க்குறவங்களால வந்து அந்த கரெக்டாக லைக் போட மாட்டாங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரீ கோர்சஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பார்த்துட்டு அடுத்து பார்த்துக்கலாம்னு வந்து ஒதுக்கி வைக்காதீங்க. ஸோ டெய்லி அன்னன்னைக்கு படிச்சிட்டிங்க அப்படின்னா கால்ஃபர் வரும்போது நம்ம ஈஸியாக வந்து ப்ராக்டிஸில் இறங்கிடலாம். சிலபஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு ப்ராக்டிஸில் இறங்கிடலாம். நிறைய எம்சிக்கு போட வந்து நம்ம இன்னும் எக்ஸ்போர்ட் ஆகலாம். ஸோ நம்மளோட வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்ப கை பக்கத்தில் வந்துடும். ஸோ கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். Thank you. See you the next class.